ஹலோ எவ்ரிஒன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சீடெட் டிசம்பர் 2024ஓட பேப்பர் 2 சோஷியல் சயின்ஸ் சிலபஸ் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ பேப்பர் 2 வந்து யார் யாருக்கு எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிஎட் படிச்சவங்க எல்லாருக்குமே எலிஜிபிள். அண்ட் பேப்பர் 2ல சோஷியல் சயின்ஸ் யாருக்கு எலிஜிபிள்னா சோஷியல் சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிச்சவங்க அண்ட் லாங்குவேஜ் படிச்சவங்க. லாங்குவேஜ் படிச்சவங்க மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்க முடியாது. ஸோ அவங்களுமே வந்து இந்த சோஷியல் சயின்ஸ் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இங்கிலீஷ் தமிழ் எடுத்திருந்தாலும் சரி, இல்லை நீங்க வந்து மற்ற சோஷியல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தாலும் சரி, நீங்க வந்து பேப்பர் 2 சோஷியல் தான் எழுத முடியும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் வந்து சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. ஸோ சைல்ட் டெவலப்மெண்ட் பெடகாஜில வந்து நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா சைல்ட் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு. ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் நமக்கு என்ன படிக்க வேண்டியிருக்கோம்னா சைல்ட் டெவலப்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு. ஸோ எலிமெண்ட்ரி ஸ்கூல் சைல்டு அப்படின்னா யாரு? 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உள்ள பிள்ளைங்க. ஏன்னா நமக்கு வந்து பேப்பர் 2வே வந்து பாத்தீங்கன்னா ஃபார் டீச்சர்ஸ் who want to handle classes 6 to 8 தான். ஸோ அதனால தான் வந்து உங்களுக்கு இங்க சைல்ட் டெவலப்மெண்ட் கான்செப்ட்ஸும் ரிலேட்டட் டு எலிமெண்ட்ரி ஸ்கூல் சில்ட்ரனுக்கு தான் நம்ம வந்து படிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தியரிஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க வந்து ஆல்ரெடி பிஎட்ல படிச்ச தியரிஸ் தான் இருக்கும், ரொம்ப புதுசாலாம் எதுவுமே இருக்காது. ஸோ திரும்ப நீங்க அதெல்லாம் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நல்லா இருக்கும். இப்போ பிஎட் படிக்கிற செகண்ட் இயர் பிஎட் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால பிஎட் படிக்கிறவங்க இதை தயவுசெய்து மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பா இந்த எக்ஸாமை எழுதிருங்க. ஸோ இந்த தியரிஸ் நம்ம படிக்க வேண்டியிருக்கும். சில இருக்கிற என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, என்னென்ன கொடுத்துருக்காங்க உங்க சிலபஸ்லன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். கையில இன்ஃபர்மேஷன் புல்லட்டினை ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும் நான் சொல்றது எல்லாமே. ஸோ கான்செப்ட் ஆஃப் டெவலப்மெண்ட் பத்தி அண்ட் ஹவு இஸ் டெவலப்மெண்ட் ரிலேட்டட் டு லேர்னிங் அண்ட் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டி அண்ட் என்வாயர்மெண்ட், அது எப்படி அவங்கள பாதிக்குது, அண்ட் சோஷியலைசேஷன், சோஷியல் வேர்ல்டும் குழந்தைங்களும் அவங்க எப்படி வந்து நமக்கு அந்த டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் பியர்ஸோட அவங்க எப்படி வந்து மிங்கிள் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பியாகெட் கோல்பர்க் அண்ட் வைகாட்ஸ்கி அவங்க தியரி. அதுக்கப்புறம் சைல்ட் சென்டர்ட் ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், அது ரெண்டுத்துக்கும் உள்ள கான்செப்ட்ஸ் அண்ட் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கான்செப்ட்ஸ் அண்ட் தியரிஸ் படிச்சுக்கணும். லாங்குவேஜ் அண்ட் தாட், அப்புறம் ஜெண்டர் அஸ் சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட், ஸோ ஜெண்டர் ரோல்ஸ் என்ன, ஜெண்டர் பயாஸ் என்னெல்லாம் இருக்குது, இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ் அமங் லேர்னர்ஸ், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த டைவர்சிட்டியை பத்தி புரிஞ்சுக்கிறது, அண்ட் அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் அண்ட் எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்டூடெண்டோடைய ரெடினஸ், கிளாஸ்ல அவங்க ரெடியா இருக்காங்கன்றதை நம்ம அசஸ் பண்ணுவோம். அண்ட் அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ இதை பத்திலாம் வந்து நம்ம இங்க வந்து படிப்போம். ஸோ இது எல்லாமே சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே வரும். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன கான்செப்ட்ல இருந்து கேட்கக்கூடிய நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின்ஸ். டோட்டலா உங்களுக்கு வந்து 30 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இதுல. அதுல 15 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து தான் வரப்போகுது. ஸோ பாதிக்கு பாதி சைல்ட் டெவலப்மெண்ட் படிச்சீங்கனாலே உங்களுக்கு பாதி மார்க்ஸ் வரும் உங்களுக்கு. அடுத்தது எதை பத்தி இருக்கும் அப்படின்னா இன்க்ளூஷன் பத்தி இருக்கணும். அதாவது இன்க்ளூசிவ் எஜுகேஷனுடைய கான்செப்ட் இப்போ வந்து ரொம்ப நம்ம வந்து இதை பத்தி தான் பேசுறோம். ஸோ இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து தேவை. ஸோ இதை வந்து நம்ம எப்படி நம்ம கொண்டு வரோம், எப்படி வந்து நம்ம வந்து டைவர்ஸ் பேக்ரவுண்ட்ஸ்ல இல்ல ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டா இருக்கிறவங்கள நம்ம ஒரு கிளாஸ் ரூம்குள்ள ஒன்னா நம்ம வந்து உட்கார வச்சு எப்படி அவங்கள வந்து நம்ம வந்து அட்ரஸ் பண்ண போறோம், எப்படி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம்ன்றதுதான். ஸோ இதுல இருந்து உங்களுக்கு 5 கேள்வி கேட்பாங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் மூணாவதா நமக்கு இருக்கிறது லேர்னிங் அண்ட் பெடகாஜி. ஸோ லேர்னிங் அண்ட் பெடகாஜில பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு டீச்சரோட பெர்ஸ்பெக்டிவா தான் இருக்கும். நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து உங்க கிளாஸ்ல இப்படி ஒரு ஸ்டூடெண்டா இருந்தா நீங்க இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க, இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ பிள்ளைங்க வந்து யோசிக்கிறத வந்து நம்ம எப்படி அதை வந்து புரிஞ்சுப்போம், அவங்களோட மைண்ட் செட்ல நம்ம இருக்கணும். ஸோ ஒரு டீச்சரா நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க, ஒரு டீச்சரா உங்க யோசனைகள் உங்க செயல்பாடுகள் எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த லேர்னிங் அண்ட் பெடகாஜி. ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கொஸ்டின்ஸ் வில் பி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ். ஸோ அந்த இங்கிலீஷை கொஞ்சம் பொறுமையா படிச்சீங்கனாலே போதும், உங்களுக்கு கண்டிப்பா இதை ஆன்சர் பண்ண ஈஸியா இருக்கும். இதுல இருக்கிற கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த பிள்ளைங்களோட காக்னிஷன், அவங்க எமோஷன்ஸ், அவங்க மோட்டிவேஷன், லேர்னிங், அப்புறம் அவங்க பர்சனல் ஃபேக்டர்ஸ், அவங்க வீட்டுக்குள்ள இருக்க ஃபேக்டர்ஸ் ஆகட்டும், அவங்களுக்குள்ள இருக்கிற ஃபேக்டர்ஸ், என்வாயர்மெண்டால அவங்களுக்கு என்னென்ன இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே ரிலேட்டடா வரத லேர்னிங் அண்ட் பெடகாஜி.
இதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஒரு டீச்சர் மைண்ட் செட் இருக்கிற ஒரு ஒரு பர்சனா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அந்த 10 கொஸ்டின்ல கண்டிப்பா ஒரு 8 ஆர் 9 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிளியர் பண்றதுக்கு எதுவா இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜி. அடுத்தது நம்ம மெயின் கான்செப்ட் குள்ள போயிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து சோஷியல் சயின்ஸ். ஸோ சோஷியல் சயின்ஸ்ல அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கான்டென்ட்ஸ், அதாவது உங்களுக்கு கான்செப்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமா வந்து 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலா இதுக்கு 60 கேள்வி வரும். இந்த 60 கேள்வியில 40 கேள்வி வந்து கான்செப்ட்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பெடகாஜிக்கல் இஷ்யூஸ், பெடகாஜி இஷ்யூஸ்ல இருந்து வந்து உங்களுக்கு வந்து 20 கேள்வி கேட்பாங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த பெடகாஜி கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ 20ல உங்களுக்கு ஒரு 18லாம் ஈஸியா வாங்கலாம். உங்களுக்கு அந்த ஒரு கேள்வியை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். இப்போ சோஷியல் ஸ்டடீஸ்ல என்னெல்லாம் வரும் அப்படின்னா உங்களுக்கு ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப். ஸோ இதை பத்தின சிலபஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவா கொடுத்துருக்காங்க. ஆனா நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்சிஇஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் இருக்கு. அதாவது சிபிஎஸ்சில அவங்க ரிலீஸ் பண்ண டெக்ஸ்ட் புக்ஸ் 6th to 8th படிச்சீங்கனாலே போதுமானதா இருக்குது. அதுதான் அவங்க சிலபஸ்லயும் சொல்லியிருக்காங்க. இல்ல 10th வரைக்கும் படிச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். அது உங்களை பொறுத்தது. அட்லீஸ்ட் 6 to 8 நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ ஹிஸ்டரிக்கு கீழே உங்களுடைய சிலபஸ்ல கொடுத்துருக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 24 டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னென்ன டாபிக் நான் உங்களுக்கு இப்போ ரீட் பண்ற பாருங்க. வென், வேர் அண்ட் ஹவு, ஏர்லியர் சொசைட்டிஸ், அந்த ஃபர்ஸ்ட் ஃபார்மர்ஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் சிட்டிஸ் என்னெல்லாம் இருந்துச்சு, ஏர்லி ஸ்டேட்ஸ், நியூ ஐடியாஸ், அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இருந்த எம்பையர்ஸ் என்னெல்லாம், அப்புறம் அவங்களுக்கு எப்படி கான்டாக்ட்ஸ் இந்த டிஸ்டன்ட் லேண்ட்ஸோட, அந்த பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருந்தது அந்த காலத்துல, கல்ச்சர் அண்ட் சயின்ஸ் அதுக்குரிய அந்த அசோசியேஷனு, அப்புறம் புதுசா வந்த கிங்ஸ், கிங்டம்ஸ், சுல்தான்ஸ் ஆஃப் டெல்லி, அப்புறம் அவங்க எப்படி இந்த ஆர்கிடெக்சரை வந்து டெவலப் பண்ணாங்க, அது மூலமா ஒரு எம்பையர் எப்படி கிரியேட் பண்ணாங்க, அண்ட் சோஷியல் சேஞ்சஸ், ரிலீஜியஸ் கல்ச்சர்ஸ், அப்புறம் இந்த கம்பெனி பவர் வந்து எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆச்சு, அண்ட் ரூரல் லைஃப்க்கும் சொசைட்டிக்கும் உள்ள அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்ஸ், இந்த கொலோனியலிசம் அண்ட் ட்ரைபல் சொசைட்டிஸ் அதுக்குரியது, அப்புறம் ரிவால்ட் ஆஃப் 1857 to 58, விமன் அண்ட் ரிஃபார்ம்ஸ், சேலஞ்சிங் த காஸ்ட் சிஸ்டம், நேஷனலிஸ்ட் மூவ்மெண்ட், இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ். இந்த கான்செப்ட் மொத்தமா 24 டாபிக் நான் உங்களுக்கு ரீட் பண்ணேன். நீங்க இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல பாத்தீங்கன்னாலும் இருக்கும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஹிஸ்டரியில கேட்கக்கூடிய கேள்விகள். திரும்ப உங்களுக்கு கேட்கணும்னா திரும்ப போட்டு பாருங்க, உங்களுக்கு இது என்ன டாபிக்ஸ் உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபி. ஸோ ஜியாகிரபியில வந்து உங்களுக்கு வந்து எத்தனை டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 9 டாபிக் இருக்கு. ஸோ மொத்தமா வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜியாகிரபி சோஷியல் ஸ்டடி அண்ட் அஸ் சயின்ஸ். ஜியாகிரபி வந்து சோஷியலுக்கும் நம்ம யூஸ் பண்ணுவோம், சயின்ஸுக்கும் யூஸ் பண்ணுவோம். அது எப்படி யூஸ் பண்றோம், அது போல நம்ம பிளானட் எர்த் சோலார் சிஸ்டம்ல அதுக்குரிய அந்த இடம் என்னது அதை பத்தி நம்ம படிச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் கூட. அதே போல நம்ம மொத்த குளோபை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்வாயர்மெண்ட், அதாவது நம்ம ஹியூமன் என்வாயர்மெண்ட் இருக்கு, நேச்சுரல் என்வாயர்மெண்ட் இருக்கு, அண்ட் ஏர், வாட்டர், அப்புறம் செட்டில்மெண்ட், டிரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன் இதெல்லாம் எப்படி நடந்துச்சு, ரிசோர்சஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் அண்ட் மேன்மேட் ரிசோர்சஸ் அந்த கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர், இது எல்லாமே ஜியாகிரபி கீழே வருது. அகெயின் 6 to 8 டெக்ஸ்ட் புக்ஸ் படிச்சீங்கனாலே போதும். லாஸ்டா வந்து சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப். இதுல கேட்கக்கூடிய டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12 டாபிக் வந்து உங்களுக்கு வந்து புக்ல கொடுத்துரு இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைவர்சிட்டி, கவர்மெண்ட், லோக்கல் கவர்மெண்ட், மேக்கிங் அ லிவிங், அப்புறம் டெமோக்ரஸி எப்படி இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இருக்கு, மீடியாவை எப்படி புரிஞ்சுக்கணும், ஜெண்டர் இஷ்யூஸ் எப்படி அன்பேக் பண்றோம், அண்ட் கான்ஸ்டிடியூஷன், பார்லிமெண்டரி கவர்மெண்ட், ஜுடிஷியரி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் மார்ஜினலைஸ். ஸோ மொத்தமா அந்த பாலிட்டி கான்செப்ட்ஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு இதுல வந்துடும். ஓகே, ஸோ மொத்தமா உங்களுக்கு வந்து டோட்டலா உங்களுக்கு இருக்கிற டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நான் ரீட் பண்ணதுல உங்களுக்கு டோட்டலா 45 டாபிக்ஸ் இருக்கு. ஓகே, ஒன்னொன்னு ரொம்ப பெருசுலாம் நினைக்காதீங்க, ஈஸியா தான் இருக்கும். ஸோ டைம் பர்மிட் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு இதுக்குமே உங்களுக்கு பேரலா வீடியோஸ் போட ட்ரை பண்றேன் நான் ஒரு டாபிக்கா. ஸோ 45 டாபிக்ஸ் இருக்கும். உங்களுக்கு மொத்தமா கேட்கக்கூடிய கேள்விகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 40 கேள்வி கேட்பாங்க. ஓகே, 40 கொஸ்டினுக்கு அவங்க வந்து உங்களுக்கு அலாட் பண்ணிருக்க நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் பாத்தீங்கன்னா 45 டாபிக்ஸ். அண்ட் அடுத்தது ரிமைனிங் என்ன நம்ம சொன்னோம், 20 டாப் கொஸ்டின்ஸ் இருக்குன்னு சொன்னோம். இந்த 20 கொஸ்டின்ஸ் எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பெடகாஜிக்கல் இஷ்யூஸ், இந்த கான்செப்ட் அண்ட் நேச்சர் ஆஃப் சோஷியல் சயின்ஸ், அப்புறம் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன கொடுப்போம், எப்படி கிரிட்டிக்கல் திங்கிங்கை டெவலப் பண்ண முடியும்,
அண்ட் என்கொயரி ஆர் எம்பிரிக்கல் எவிடன்ஸ் இது ரொம்ப முக்கியம் சோஷியல் சயின்ஸை பொறுத்த வரையிலும். ப்ராப்ளம்ஸ் ஆஃப் டீச்சிங், அந்த சோஷியல் சயின்ஸை டீச் பண்றதுல நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க, சோர்சஸ் பிரைமரி சோர்ஸ் செகண்டரி சோர்ஸ் இதுவும் வந்து ஸ்பெசிபிக் ரெஃபரன்ஸ் டு நமக்கு சோஷியலுக்கு தான் வரும். அண்ட் ப்ராஜெக்ட் ஒர்க் என்னெல்லாம் இருக்கும் அண்ட் எப்படி நம்ம ஒரு சோஷியல் சயின்ஸை வந்து நம்ம வந்து இவாலுவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் கீழே வருது உங்களுக்கு. ஸோ 20 மார்க், 40 + 20 = 60 டுகெதரா உங்களுக்கு இருக்கு. அடுத்தது லாங்குவேஜ் 1. ஸோ லாங்குவேஜ் 1ல வந்து உங்களுக்கு டோட்டலா 30 கேள்வி இருக்கும். 30 கேள்வியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ரிஹென்ஷன் கொடுப்பாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ப்ரோஸ் ஆர் பேசேஜ், ஒன்று ப்ரோஸ் கொடுப்பாங்க இல்லைன்னா ஒரு பேசேஜ் கொடுப்பாங்க. ஸோ இதுல இருந்து வந்து உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 9 கேள்வி கேட்கறாங்க. அண்ட் தென் அடுத்தது வந்து ஒரு போம் கேட்கறாங்க, ஒரு செய்யுள் பகுதி கேட்கறாங்க. இதுல இருந்து ஒரு 6 கேள்வி கேட்பாங்க. ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 15 கேள்வி கேட்கறாங்க. ஸோ காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து 15 கேள்வி, பாக்கி 15 எதுல அப்படின்னா மறுபடியும் இந்த பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் தான் இருக்குது. ஸோ இதுல இருந்து ஒரு 15 கேள்வி. ஸோ பெடகாஜிக்கல் இஷ்யூஸ் மறுபடியும் என்னது, லேர்னிங் அண்ட் அக்விசிஷன், லாங்குவேஜ் எப்படி டீச் பண்ணுவோம், அப்புறம் இந்த LSRW ஸ்கில்ஸை வந்து எப்படி டெவலப், அதாவது லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், ரைட்டிங் இது எல்லாமே லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் முக்கியம். அண்ட் ஒரு டைவர்ஸ் கிளாஸ் ரூம்ல லாங்குவேஜ் டிஃபிகல்ட்டி இருக்கிற ஒரு கிளாஸ் ரூம்ல ஒவ்வொருத்தரும் வேற வேற பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இருக்கும்போது அங்க வந்து நம்ம என்னென்ன மாதிரிலாம் நமக்கு சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுவோம். அண்ட் டீச்சிங் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண முடியும், மல்டிமீடியா ஆகட்டும், மல்டி லிங்குவலா இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பண்ணுவோம். அண்ட் தென் ரெமடியல் டீச்சிங் என்ன பண்ணுவோன்றது உங்களுக்கு லாங்குவேஜ்ல வரும். லாங்குவேஜ் 1ஆ இருக்கட்டும், லாங்குவேஜ் 2ஆ இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு சேம் தான். என்ன உங்களுடைய படிக்கிற அந்த பாடம் தான் வேறையா இருக்கும். ஸோ இப்போ இல்லை தமிழ் எடுத்துருக்கிறீங்கன்னா இப்போ அதில் இங்கிலீஷ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு இந்த காம்ப்ரிஹென்ஷன் கேட்பாங்க, ஒரு ப்ரோஸ் ஆர் பேசேஜ், அப்புறம் ஒரு போயம் அதாவது செய்யுள் பகுதி கேட்பாங்க. ஸோ இதில் ஒரு 15 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் தென் உங்களுக்கு பெடகாஜி, ஸோ பெடகாஜியில் வந்து இன்னும் ஒரு 15 கேள்வி உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ இவ்வளோதான் வந்து உங்களுக்கு பேப்பர் 2ஓட சிலபஸ். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். சீடெட் எக்ஸாம் பற்றி நம்ம அப்ளை பண்ணுறதை பற்றி உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கு, இல்லை உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஷேர் பண்ணணும் அப்படின்னா எனக்கு சொல்லுங்க. எனக்கு கமெண்ட்ல எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பா வில் டூ த நீட்ஃபுல். உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நானும் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல போடுவேன். இனி ஒன்னொன்னா உங்களுக்கு கான்செப்ட் வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் தட் ஆல்சோ. See you again other video. Thank you everyone.